அவர் JKLM கிச்சன். நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான பாம்பே அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாம்பே அல்வா செய்ய நான் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் ரெட் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சால்ட்டும் கலர் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். பேனில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். சுகர் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் பவுடரை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஜெல்லு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பாதாம் பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் முந்திரிலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கால் கப் நெய் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/3 நெய் மட்டும் இப்போ ஊற்றிருக்கேன். நல்லா நெய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஊற்றின நெய் முழுசாக அப்சர்வ் ஆகிடுச்சு. திரும்ப இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஊற்றுற நெய் திரும்பவும் அப்சர்வ் ஆகிடுச்சு. திரும்ப மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின எல்லா நெய்யுமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா அல்வா பார்த்துக்கு வந்துடுச்சு. இப்போ நெய் தடவின ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணியே விட்டுட்டுருக்கணும். நம்ம நெய் தடவின பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இதை 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சு அப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஆற வச்சதை தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக பாம்பே அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.